வணக்கங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வட்டங்களில் மறைந்திருக்கும் வாக்கியம். கொடுக்கப்பட்டுள்ள கேள்வியின் உதவியால் அந்த ஆன்சர் சால்வ் பண்ணுங்கள். அந்த ஆன்சருக்குள்ளே வரக்கூடிய வட்டத்தை மட்டும் வச்சு இன்னொரு வேர்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதுக்கு பரிசு உண்டு, 5000 ரூபாய். அனுப்பக்கூடிய அட்ரஸும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது இன்றைய தினத்தந்தி தேவதை புக்கில் உள்ளது. இப்போ எங்களுக்கு புக்காக வர்றது கிடையாதுங்க, பேப்பராக தான் வருது. இன்றைக்கி டேட்டு 17/5/2026 ஞாயிற்றுக்கிழமை. 1 by 1 சால்வ் பண்ணலாங்க. முதல் கேள்வி, நெற்றியில் வைப்பது என்னதுங்க? பொட்டு இல்லைன்னா திலகம்னு சொல்லலாம். இங்கே இட்டு வந்துக்கனால பொட்டுன்னு சொல்லலாம். பதில் என்ன? பொட்டு. ஸோ பொட்டுல உள்ள பூங்க எழுத்தை மட்டும் தனியாக எழுதிக்குவோம். பூ. சரிங்களா? சுத்தம் அப்படிங்கிற வேர்டுன்னா என்ன? ரெண்டாவது உள்ள சுத்தம், நீட்னஸ், தூய்மையாக இருக்கிறது. தூய்மை, நீட்டாக இருக்காது. ஸோ இதில் உள்ள எடுத்து தனியாக எழுதிக்குவோம். பொய். ஓகேங்களா? 3 விளையாட்டு பொருட்கள். இன்றைக்கி ஆல்ரெடி தினமலரில் வந்தது தான். விளையாட்டு பொருள்லாம் என்னது? சின்ன பிள்ளைங்க விளையாடுறது பொம்மை, டாய்ஸ். ஸோ இதில் உள்ள மை எடுத்துக்கும். ஸோ பொய்மை, வாய்மைக்கு எதிர்ப்பாக பொய்மை, பொய் பேசுறது. 4 இடமிருந்து வளம் என்ன? பால் உறைஞ்சிச்சுன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? பால் உறைஞ்சால் பால்லேருந்து என்ன கிடைக்கும்? தயிர் கிடைக்கும். ஸோ அதில் என்ன? இந்த வட்டத்துக்குள்ள இருக்க தேவை மட்டும் தனியாக எடுத்து எழுதிக்குவோம். நைட்டு விண்ணில் காணலாம், இரவு விண்ணில் காணலாம். என்னது? ஸ்டார்ஸ். ஸ்டார்ஸ்னால் நட்சத்திரம். இங்கே இன்னும் இருக்குங்க. ஸோ அப்போ விண்மீன் எழுதலாம். விண்மீன் அப்படின்னு எழுதுனீங்கன்னா நட்சத்திரம் இல்லைன்னா நாள் மீன்னு சொல்லலாம். இல்லைன்னா இதை என்னென்னு சொல்லலாம்? ஒளிரும் கோலகம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஸ்டார்ஸை தான் இப்படி இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறோம். இதுலேருந்து நம்மளுக்கு வி கிடச்சிச்சு. பொய்மை தவி, அப்போ தவிராக தான் இருக்கணும். பதில் என்னன்னு பார்ப்போம். 6 கடைசி கேள்வி. பக்தி கொண்டவர், கடவுள் மேலே பக்தியாக இருக்கவங்களெல்லாம் என்னென்னு சொல்லுவாங்கன்னா பக்தர்ஸ், டிவோட்டீஸ். ஸோ நம்ம எதிர்பார்த்த மாதிரியே பதில் என்னென்னா பொய்மை தவிர, பொய் பேசுவதை தவிர்த்துடுங்கள் அப்படின்னு சொல்லுது. உங்களுக்காக இன்றைக்கி ஒரு திருக்குறள் மட்டும் ஞாபகப்படுத்திக்கிறேன். இந்த வாரம் வந்த எல்லாமே இந்த பொய்யை தவிர்க்கக்கூடிய டீட்டெயிலாக தான் இருக்குது. தன்னெஞ்சு அறிவது பொய்யை இருக்க, பொய்த்தப்பின் தன்னெஞ்சு தன்னை சுடும். நம்ம சொன்ன பொய்ன்னு அவங்க கண்டுபிடிக்கலையோ இல்லை அப்படிங்கிற ஏதாவது சூழ்நிலை நடந்ததுன்னா நம்ம ஐயோ இப்படி பொய் பேசிட்டோமேன்னு நம்ம நெஞ்சு வருத்தப்படும். ஸோ பொய்யை வாழ்க்கையிலேருந்து தவிர்த்துடுங்க முடிந்த அளவுக்கு.